கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மறைநூல் அறிஞர் பரிசேயர் இயேசுவுக்கு ஒரு சவால் விடுக்கின்றார்கள். அது என்ன என்று சொன்னால், அடையாளம் கேட்கின்றார்கள். எதற்கு அடையாளம்? அடையாளம் என்பது ஒரு கருத்தையோ ஒரு ஆளையோ ஒரு பொருளையோ நிரூபிப்பதற்கான தேவைப்படுகின்ற ஒரு அத்தாட்சி. எனவே ஆண்டவர் இயேசு மெஸ்ஸியா என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும். அவர்கள் எதிர்பார்க்கின்ற அடையாளத்தை காட்ட வேண்டும். இதைத்தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு இத்தனை நாட்களாக இவ்வளவு காலமாக அவர்களுக்கு போதிக்கின்றார். அவர்களுக்கு புதுமைகளை செய்து மெஸ்ஸியாவின் நாள், மெஸ்ஸியாவின் நேரம், காலம் வந்துவிட்டது என்று குறித்து காட்டுகின்றார். இதையெல்லாம் தாண்டி இவர்களுக்கு இன்னும் என்ன வேண்டும்? இன்னும் அடையாளம் வேண்டுமா? இந்த அடையாளங்கள் போதாதா என்ன என்று அவருடைய உள்ளத்திலே ஒரு எதிர்ப்பு அலை, உணர்வு தோன்றுகிறது. இதை அவர் எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் என்று பாருங்கள். இந்த தீய விபச்சார தலைமுறையினர், அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகள். எனவே அவருடைய அந்த ஆத்திரம், கோபம், அவருடைய அந்த ஏமாற்றம் எல்லாவற்றையும் அவர் இப்பொழுது வெளிப்படுத்துகிறார். இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்த அடையாளம் போதாதா என்ன? எப்பொழுது இந்த அடையாளம் துவங்குகிறது என்று சொன்னால், எசையா இறைவாக்கினர் தொட்டு இந்த அடையாளம் என்பது முன் அறிவிக்கப்படுகிறது, பழைய ஏற்பாட்டிலே தெரிவிக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு அடையாளம் போதாதா? மேலுமாக யோனா என்ற இறைவாக்கினரை இவர் அடையாளமாக எடுத்து காட்டுகின்றார். யோனாவின் அடையாளம் தவிர வேறு எந்த அடையாளமும் உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது என்று சொல்கின்றார். காரணம் என்ன? யோனா ஆண்டவர் இயேசுவோடு ஏன் ஒப்புமைப்படுத்தி அங்கே சொல்கின்றார் என்றால், முதலிலே யோனா என்பவர் அனுப்பப்பட்டவராக இருக்கின்றார். இவர் அனுப்பப்பட்ட அந்த வகையிலே யாருக்காக, எதற்காக? மனம் திரும்புவதற்காக, நினிவே மக்களுக்காக அனுப்பப்பட்டவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவும் தந்தை கடவுளால் அனுப்பப்பட்டவராக இருக்கிறார். இரண்டாவது, இந்த யோனா 3 நாள் 3 பகல் என்று மீனின் வயிற்றிலே அவர் இருக்கின்றார். காரணம் என்ன? அவர் செல்ல வேண்டிய அந்த இடத்திற்கு அவர் விருப்பம் இல்லாத நிலையில் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? மீன் ஒன்று, திமிங்கிலம் ஒன்று அவரை கவ்வி இழுக்கவும், அதனால் அவர் அடுத்த கரைக்கு சென்று அதே மீன் அவரை கக்கி அவரை கரை சேர்க்கவும் வேண்டிய நிர்பந்தமாயிற்று. இந்த 3 நாட்கள் 3 இரவு என்று ஆண்டவர் அங்கே குறிப்பிடுவது எதற்கு என்று சொன்னால், தாமும் அவ்வாறே இறப்பார். இறந்த பிறகு 3 பகல் 3 இரவு 3 நாட்கள் கழித்து அவர் மீண்டுமாக உயிர்த்த ஆண்டவராக இருப்பார். அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக அந்த யோனா தாங்கி சென்ற செய்தி என்னவென்றால் மனமாற்றம் என்பதாகும். இந்த மனமாற்றத்தை அவர் அறிவித்தார், மக்களுக்கு தெரிவித்தார். இல்லாவிட்டால் நீங்கள் அழியப் போகிறீர்கள் என்ற ஆபத்தையும் அவர்களுக்கு அச்சுறுத்திய வகையிலே சொன்னார். அன்புக்குரியவர்களே, அவர்கள் கேட்டார்கள். இங்கே ஆண்டவர் இயேசு இதே மனமாற்றத்தை தான் கொண்டு வந்திருக்கின்றார். மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், காலம் நிறைவேறிட்டு இறை அரசு வந்துவிட்டது என்று சொல்கிறார். ஆனால் இந்த மக்கள் நம்பவில்லை, மனம் திரும்பவில்லை. எனவே தான் என்ன செய்கின்றார்? இந்த ஒரு மனமாற்ற செய்தி நினிவே மக்களுக்கு கொடுத்த பொழுது அவர்கள் சாக்கு உடை உடுத்தி சாம்பலிலே அமர்ந்து மனமாற்றத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் நீங்கள் இன்னும் அடையாளம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்களே, தீய விபச்சார தலைமுறையினரே என்று அவர் சபிக்கின்றார். அந்த வார்த்தைகளை கடுமையாக அவர் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலேயும் இந்த மனமாற்றத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கின்றார். இந்த மனமாற்றம் என்பதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒன்று. இந்த மனமாற்றத்தின் வழியாகத்தான் நாம் இறைவனோடு ஒப்புரவாகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று, அடையாளம் என்று எதுவும் இல்லாமல் இறைவனே வந்துவிட்டார் என்று ஒரு நிலையிலே
நற்கருணையை நாம் பெற்றுக்கொள்கின்றோமே, அதைவிட மேலான அடையாளம் நமக்கு என்ன வேண்டும்? எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கின்றார் என்பதை ஆழமாக உணர்ந்தவர்களாக இறைவனிடம் திரும்புவோம், மனமாற்றம் பெற்றுக்கொள்வோம், ஆண்டவரோடு என்றும் இருக்கின்ற அனுபவம் பெற இத்திருப்பலியிலே தொடர்ந்து பங்கெடுத்து செபிப்போம். ஆமென்.